நண்பர்களே, நான் உங்கள் பழனி. தென்றல் இன்டிகிரேட்டட் ஃபார்ம் இல்லை தென்றல் ஒருங்கிணைந்த பண்ணை. இப்போ கோழி ஒண்டி தான் இருக்குது. தென்றல் நாட்டுக்கோழி பண்ணைன்னு சொல்லிக்கலாம். ஆனால் இன்னும் போக போக எல்லா ஜீவனும் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவோம். என் பண்ணைக்கு வந்தால் எதுவும் இல்லைன்னு போகக்கூடாது. அதுமாரி அதான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் கொஞ்சம் தீவனம் போட்டது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். இது எப்படின்னா, அது பிவிசி பழுப்பு. இது ஒரு 6 இன்ச்சு சைஸில் வாங்கிட்டு இதுமாரி கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது கூட நமக்கு இடம் பத்தலை. கோழிக்கு தீவனம் போடணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாம் மாற்றி மாற்றி கொத்திக்கின்னு கோழி கொஞ்சம் அதிகமாக இருக்கவ நமக்கு அதுமாரி இருக்குது. இன்னும் அதோட இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டுருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் அப்பயும் இதுமாரி பிரச்சனை தான் வரும். அதனால் பக்கத்தில் இந்த படுதாவில் அந்த சாக்கு மேலே எல்லாம் போட்டு விடுவேன் தீவனம். சரவெல்லாம் அந்த தழையெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல. அப்புறம் எல்லாம் தழையெல்லாம் அப்படி புழுவெல்லாம் சீச்சு சாப்பிடுது. பெருக்கா முட்டாய் தான் நமக்கு ஒரு அனுகூலம். வாரத்துக்கு 2 முறை தண்ணியை போட்டு விட்டுடணும். தண்ணி பாசி விட்டோம்னா ஈரத்தில் புழு பூச்சி நாக்கு பூச்சி எல்லாம் உண்டாயிடும். அவங்க மட்டும் சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம ஒரு வேளை தீவனம் வச்சு தான் ஆகணும். தீவனம் நம்ம வச்சுட்டு விட்டோம்னா ஒரு வேளை காலையில் இல்லை சாயங்காலம் எதனா ஒரு வேளை தீவனம் நம்ம வச்சு விட்டணும். மழை பெய்யலாம் தண்ணி இதில் கழனி உள்ள கட்டலைன்னா 2 வேளையும் தீவனம் கொஞ்சம் போட்டு விட்ருவோம். காலையில் நெல் போட்டு விட்ருவோம். சாயங்காலமாக இந்த தீவனத்தில் இந்த கோதுமை மக்காச்சோளம் இதெல்லாம் கலந்து போட்டு விட்ருவோம். அந்த கிண்ணி கோழிலாம் வெறும் கேங்காக தான் இருப்பாங்க. எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க, ஒன்றா வருவாங்க. மற்ற கோழிங்களாம் நாட்டு கோழிலாம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இதுங்க இருக்காது. எங்கே போனாலும் இதோ ஒரு குரூப் இருக்காங்களா, அதோ பாருங்கள், அதோ ஒரு குரூப் ஒன்று இருக்குது. அவங்க எங்கே போனாலும் குரூப்பாக தான் இருப்பாங்க. ஒன்று பறந்ததுன்னா எல்லாம் பின்னாடி பறந்து போயிட்டே இருக்கும். அது கொஞ்சமான பறக்குன்ற ஃபைட்டர் வேகம் தான். நம்ம இந்த கவுதாரி எப்படி பறக்குமோ அதுமாரி பறந்து